ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்காமல் நாமும் குறையுள்ள மனிதர்கள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. பிறர் தவறு செய்கின்ற பொழுது மன்னித்து வாழ்ந்தால் உறவானது பலப்படும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகை படைத்த பொழுது மிகவும் நேர்த்தியாகவும் படைத்தார். ஆனால் மனிதர்களோ தங்களுக்கிடையே சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் என்று பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவில்லை. ஏன் இன்றைய காலத்திலும் கூட நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது உறவுகள் மத்தியில் குறைகளை கண்டுபிடித்து கொண்டு உறவினை பலப்படுத்தாமல் அவர்களோடு உண்மையான அன்பில் பழகாமல் நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:44 பார்க்கின்றோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்று. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், பகைவனிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று. கணவன் மனைவி மீது குறையை கண்டுபிடிக்கின்றான், மனைவி கணவன் மீது குறையை கண்டுபிடிக்கிறார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது குறைகளை சுமத்துகிறார்கள். ஆனால் எவருமே சிந்திப்பது கிடையாது, குறையுள்ள நாமே குறையுள்ள மனிதர்களை தீர்ப்பிடுகிறோம் என்று. தீர்ப்பு அளிக்காதீர்கள், மாறாக தீர்ப்புக்கு உள்ளாதீர்கள் என்று நாம் திருவிவிலியத்தில் காண்கின்றோம். மத்தேயு அதிகாரம் 7:2 பார்க்கின்றோம், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நாம் எப்படி ஒருவர் மீது குறைகளை கண்டுபிடித்து அவரை தீர்ப்பிடுகின்றோமோ அதே போன்று நம் வாழ்விலும் நமக்கு இன்னொருவர் தீர்ப்பினை வழங்குவார் என்பதை இன்றைய நாளில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று இயேசுவின் மீது பல்வேறு தீர்ப்புகளை சுமத்தின பொழுது இயேசு எந்த ஒரு மறுபேச்சும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அதே போன்று நாமும் நிற்க பழகிக்கொள்வோம். நம் மீது குறைகளை கூறினால் அவற்றிற்கு சண்டை சச்சரவு ஏற்படுத்தாமல் அமைதியாக செயல்படுவோம். குறையை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியை காண முடியாது, நிறைவையும் காண முடியாது. மத்தேயு அதிகாரம் 9:34 பார்க்கின்றோம், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் பரிசேயர்கள். ஆனால் அங்கு இருந்த பரிசேயர் இயேசுவின் மீது பழியை சுமத்துகிறார்கள். ஆனால் அவர் செய்த நன்மையை அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. பேய் பிடித்து பேச்சு தன்மை இழந்த ஒருவருக்கு அவர் பேச்சுத்தன்மையை வழங்குகின்றார். ஆனால் அவர்கள் கண்களுக்கு அவர் செய்த நல்லவையும் தெரியவில்லை. மாறாக இவர் பேய்களின் தலைவனை கொண்டுதான் செய்கிறான் என்று அவர் மீது தீர்ப்பும் பழியையும் குறையும் கண்டுபிடிக்கின்றார்கள். நம்மில் எத்தனை பேர் பிறர் மீது குற்றங்களை கண்டுபிடிக்காமல் பிறரை தீர்ப்பிடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? புனித அன்னை தெரேசா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்று. இவ்வரிகளை கேட்டு நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றுவோம். அது மட்டுமில்லாமல் குறை காணுகின்ற மனிதனாக இல்லாமல் நிறைவை மட்டுமே காணுகின்ற ஒரு மனிதனாக வாழ முயற்சி எடுப்போம். ஆமென்.